இருக்குத ரொம்ப குத்துத பேசுத கோமியம் குடிச்சா கேன்சர் போகும் டாக்டர் படிச்சுட்டு மாட்டு மூத்திரம் குடிச்சா கேன்சர் போயிடும் சொல்ற அறிவுலக மேதை இது எம்பிபிஎஸ்க்கு எப்படி வந்து தகுதியின் அடிப்படையில் வந்தியா மார்க் வாங்கிட்டு உங்களுக்கு சீட் கிடைச்சதா என் தானை தலைவன் கலைஞர் உன் தந்தை தமிழ் குமரி அனந்த தமிழ் பேசினார் தமிழ் புலவென்ற காரணத்தினால் அந்த கோட்டால மெடிக்கல் காலேஜ் சீட் கொடுத்தவர் தமிழ் எங்க கோட்டால கலைஞர் கொடுத்த கோட்டாவில தமிழ் அறிஞர் என்று சொல்லி தமிழ் கோட்டாவில வந்து டாக்டர் படிச்சுட்டு மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறதுன்னா இதை எதாவது அடிக்கிறது ஏதோ அவங்க கையினால நான் வந்து எம்பிபிஎஸ் படித்தேன் அப்பா கோட்டால படித்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் வந்து கையெழுத்தே வாங்கக்கூடாது. நாங்கள் மும்மொழி கையெழுத்து வாங்குறதை விட தாய்மொழியில் ஆரம்ப கல்வி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கையெழுத்து வாங்குறோம். நான் கேட்கிறேன், என்ன எங்க அப்பா கோட்டால வந்து நீங்க சொல்றீங்களே உதயநிதி என்ன கோட்டால இன்னைக்கு இருக்கிறார்? உதயநிதி என்ன கோட்டால இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறார்? ஆர்எஸ் பாரதி சொல்றாரு 64 நாங்க பிறக்கிற காலத்துல எல்லாம் அவரு உயர்கல்வி படித்துக் கொண்டோம். அப்ப உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் பயன்படுத்தல. நீங்க ஒரு துணை முதலமைச்சரா இருக்கணும், உங்களுக்கு ஆசை கிடையாதா? என்ன கோட்டால உதயநிதி வந்தார்? நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு ஊர்ல டெஸ்ட்லயோ தேர்வுலையோ ஃபெயில் ஆகாம அதுக்கு மேல் படிப்பு படிச்சு அயல் நாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க கோட்டால வந்தோம் அப்படின்னு. அப்ப ரிசர்வேஷன்ல வர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை நீங்க அப்படி சொல்றீங்களா? என்ன நீங்க பேசுறீங்க? திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டுல யாருமே படிச்சிருக்க முடியாதுன்னா அவரவர்கள் அறிவை நீங்கள் குறைந்து மறுப்பீர்களா? உங்க கட்சியில எல்லாரும் படிச்சுட்டீங்களா? நீங்க நாங்க கேள்வி கேட்கணும், எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். நாங்க நாகரிகம் இல்லாம அரசியல் செய்ய மாட்டோம். மேடம், பன்றியை போல் குட்டி போட்டு வட மாநில மக்கள் அதிகரித்ததால் தொகுதி மறுசீரமைப்பை மேற்கொள்வது மத்திய அரசு அமைச்சர் தாம் அன்பரசன் சொல்லியிருக்காரு. இல்ல, முதல்ல நான் அண்ணன் ஸ்டாலின் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதலில் உங்கள் அமைச்சர்களை நாக்கை அடக்கி பேச சொல்லுங்க. ஆர்எஸ் பாரதி என்ன பத்தி பேசுறாரு, கோட்டால வந்தவன் சொல்றாரு. அதுவும் அது இது இங்க 2 மாநில பெண்கள்னா அவ்வளவு கேவலமா போச்சு. இப்ப பெண் அரசியல்வாதிகள் ஒரு ஆளுநராக இருந்தாலும் ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் நீங்க அது இதுன்னு தான் பேசுவீங்க. அப்ப நீங்க பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்க? அண்ணன் துரைமுருகன் அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுல, மற்றவங்களை பத்தி கேவலமா பேசுறாரு. இப்படிதான் உங்க தலைவர்கள் எல்லாருமே வாழ்ந்தாங்களா? நாங்க நாகரிகத்தின் கருதி அதுக்கு மேல நான் பேசாம இருக்கிறேன். என்ன பேசுறீங்க? இருக்குத ரொம்ப குத்துத பேசுத கோமியம் குடிச்சா கேன்சர் போகும் டாக்டர் படிச்சுட்டு மாட்டு மூத்திரம் குடிச்சா கேன்சர் போயிடும் சொல்ற அறிவுலக மேதை இது எம்பிபிஎஸ்க்கு எப்படி வந்து தகுதியின் அடிப்படையில் வந்தியா மார்க் வாங்கிட்டு உங்களுக்கு சீட் கிடைச்சதா? என் தானை தலைவன் கலைஞர் உன் தந்தை தமிழ் குமரி அனந்த தமிழ் பேசினார் தமிழ் புலவென்ற காரணத்தினால் அந்த கோட்டால மெடிக்கல் காலேஜ் சீட் கொடுத்தவர் தமிழ் எங்க கோட்டால கலைஞர் கொடுத்த கோட்டாவில தமிழ் அறிஞர் என்று சொல்லி தமிழ் கோட்டாவில வந்து டாக்டர் படிச்சுட்டு மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறதுன்னா இதை எதாவது அடிக்கிறது? ஏதோ அவங்க கையினால நான் வந்து எம்பிபிஎஸ் படித்தேன், அப்பா கோட்டால படித்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் வந்து கையெழுத்தே வாங்கக்கூடாது. நாங்க மும்மொழி கையெழுத்து வாங்குறதை விட தாய்மொழியில் ஆரம்ப கல்வி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க கையெழுத்து வாங்குறோம். நான் கேட்கிறேன், என்ன எங்க அப்பா கோட்டால வந்து நீங்க சொல்றீங்களே உதயநிதி என்ன கோட்டால இன்னைக்கு இருக்கிறார்? உதயநிதி என்ன கோட்டால இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறார்? ஆர்எஸ் பாரதி சொல்றாரு 64 நாங்க பிறக்கிற காலத்துல எல்லாம் அவரு உயர்கல்வி படித்துக் கொண்டோம். அப்ப உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் பயன்படுத்தல. நீங்க ஒரு துணை முதலமைச்சரா இருக்கணும், உங்களுக்கு ஆசை கிடையாதா? என்ன கோட்டால உதயநிதி வந்தார்? நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு ஊர்ல டெஸ்ட்லயோ தேர்வுலையோ ஃபெயில் ஆகாம அதுக்கு மேல் படிப்பு படிச்சு அயல் நாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க கோட்டால வந்தோம் அப்படின்னு. அப்ப ரிசர்வேஷன்ல வர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை நீங்க அப்படி சொல்றீங்களா? என்ன நீங்க பேசுறீங்க? திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டுல யாருமே படிச்சிருக்க முடியாதுன்னா அவரவர்கள் அறிவை நீங்கள் குறைந்து மறுப்பீர்களா? உங்க கட்சியில எல்லாரும் படிச்சுட்டீங்களா? நீங்க நாங்க கேள்வி கேட்கணும், எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். நாங்க நாகரிகம் இல்லாம அரசியல் செய்ய மாட்டோம். மேடம், பன்றியை போல் குட்டி போட்டு வட மாநில மக்கள் அதிகரித்ததால் தொகுதி மறுசீரமைப்பை மேற்கொள்வது மத்திய அரசு அமைச்சர் தாம் அன்பரசன் சொல்லியிருக்காரு. இல்ல, முதல்ல நான் அண்ணன் ஸ்டாலின் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதலில் உங்கள் அமைச்சர்களை நாக்கை அடக்கி பேச சொல்லுங்க. ஆர்எஸ் பாரதி என்ன பத்தி பேசுறாரு, கோட்டால வந்தவன் சொல்றாரு. அதுவும் அது இது
இங்க 2 மாநில பெண்கள்னா அவ்வளவு கேவலமா போச்சு. இப்ப பெண் அரசியல்வாதிகள் ஒரு ஆளுநரா இருந்தாலும் ஒரு கட்சி தலைவரா இருந்தாலும் நீங்க அது இதுன்னு தான் பேசுவீங்க. அப்ப நீங்க பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்க? அண்ணன் துரைமுருகன், அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுல, மத்தவங்களை பத்தி கேவலமா பேசுறாரு. இப்படிதான் உங்க தலைவர்கள் எல்லாருமே வாழ்ந்தாங்க. நாங்க நாகரிகத்தின் கருதி அதுக்கு மேல நான் பேசாம இருக்கிறேன். என்ன பேசுறீங்க?